ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் எப்படி போயிட்டுருக்கு? ஸோ 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் லெஸ் தென் 8 days தான் இருக்குது. இந்த 8 daysக்குள்ளே நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம், என்னெல்லாம் இன்னும் நம்ம வந்து ரீகால் பண்ணாத இருக்கோமோ அதை ஃபுல்லாக கண்டிப்பாக நீங்கள் படித்து எழுதி பாருங்கள். ஸோ இந்த 1 வீக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேர் வித் ஆன்சர்ஸோட எல்லா சப்ஜெக்ட்டுமே பார்க்க போகிறோம். 2019லேருந்து 2023 வரைக்கும் இருக்க எல்லா பப்ளிக் கொஷின் பேர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீக்குள்ளே அந்த எல்லா கொஷின் பேர் பார்க்கும்போது அந்த பப்ளிக் கொஷின் பேப்பர் நீங்கள் என்னென்ன படிக்காதீங்க மார்க் பண்ணி படிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா வீக் ஆஃப் த ரிவிஷன் சொல்லும்போது பப்ளிக் எக்ஸாம் ரிவிஷனே போட்டுக்கலாம். இங்கிலீஷ்க்கு தான் பார்க்க போகிறோம். 2009 ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிலபஸ் கிரியேட் பண்ணுவோம். 2019 கவர்மெண்ட் சார்பில் வெளியிட்ட ஒரு மாடல் கொஷின் பேப்பர் 2019 ஃபஸ்ட்டு பண்ணது. ஸோ இந்த கொஷின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். நான் திருப்பி சொல்லக்கூடியது என்னென்னா, ஸோ ஃபைனல் டைமில் இருக்கும், அதாவது நம்ம வந்து அறுவடை பண்ணுற நேரத்தில் இருக்கும். இந்த சமயத்தில் ரொம்ப விழிப்புடன் இருக்கணும். ஸோ ஹெல்த்தை பார்த்துக்குங்க. வெளியில் அன்வான்டாக இங்கே சுற்ற வேண்டாம், ஏன்னா கிளைமேட் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஹெல்த்தையும் பார்த்துக்க, ஏன்னா இந்த சமயத்தில் நம்ம சரியாக இருந்தோம்னா தான் ஜூன் மந்த்லேருந்து நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க 2019 கொஷின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போனால் சூப்டு மூவ் வெரி குவிக்லி அட்டிக் லாஃப்ட் இண்டிஜினியஸ்லி டொமஸ்டிக்லி இன்னேட்லி இருக்குது மார்க்கிங்லி டிஸ்ரெஸ்பெக்ட் சினானிம் சான்டென்ஸ் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி ரெப்பல்ஷன் அட்ராக்ஷன் இண்டிவிஜுவலாக டுக் பார்ட் ஆர் பார்ட்டிசிபேட்ஸ் ஆன் சினானிம் சான்டென்ஸ் வந்து அப்ஸ்டைன். அப்படியே பார்த்துட்டு வாங்க. 1 மார்க் ஆல்கா ஆல்கே ஏல முடிஞ்ச ஏ சொல்லுவோம். டாக்குமெண்டேஷன் சிம் சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடியூல் த க்ரூ ரேன் அவுட் ஆஃப் நெக்ஸ்ட் வாட்ச்மேன் கம்பேர் பண்ண மூலம் ஹர்ட் திஸ் ஃப்ரம் அர்டென்ட் கம்பேர் பண்ண ஆஃப்டர் வந்து ஹேட் ப்ளஸ் பிபி வரணும். டென்ஷன் ஞாபகத்தில் வச்சுங்க. ஹேட் ப்ளஸ் பிபி நெக்ஸ்ட் வந்து ஹேட் ஃபினிஷ்ட் கம்பேர் பண்ணுறோம். 14th ஒன்றுக்கு ஈவன் இருந்த போதிலும் இஸ் எ பிங்க் ஆஃப் ஹெல்த்னா நல்லா ஹெல்த்தாக இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் இருக்குது பப்ளிக் கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஹவ் இஸ் எ உமன் டிஸ்கிரைப்னா உமன் இஸ் டிஸ்கிரைப் ஹியர் இஸ் எ லைனஸ். ஹவ் இஸ் எ பிராங்க்ஸ்டர் ரொம்ப முக்கியமான பிராங்க்ஸ்டர் இஸ் எ மிஸ்chievous person ஒன் ஹூ மிஸ்chievous அதர் சொல்லுவோம், குறும்பு பண்ணுறவங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டியா ஃப்ளவர் குடியசி நாட்டியா லீப் அப்படின்னு ட்ரீன் பார்த்த உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்ம் ஸ்ட்ரீட் போயிடாதீங்க. இது வந்து ஆண்டன் கிரிக்கெட். அப்போ இங்கே ஹீ ரெஃபர்ஸ் டு த ஃபூலிஷ் கிரிக்கெட் தான் சொல்லுவோம். மென்ஷன் த சீசன்ஸ் ஆட்டம்ஸ் எழுதியிருக்கான சொல்லுவோம், அந்த கான்செப்ட் சொல்கிறோம். பிசைட் த ஹவுஸ் இட்ஸ் ஏ ட்ரீன்னு சொல்லும் போது தான் இது எல்ம் ஸ்ட்ரீட். நெக்ஸ்ட் கிராமர் பாருங்கள், ப்ளீஸ் அசம்பிள் த கிரவுண்ட்னா யூ ஆர் ரெக்வஸ்டட் டு அசம்பிள் த கிரவுண்ட். நெக்ஸ்ட் டேரக்ட்ல தேர கோச்மன் ஆஸ்கிலும் வேர் தே வேர் கோயிங் ப்ரெசன்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பாஸ் கண்டிஷனாக மாற்றோம். பஞ்சுவேஷனும் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சிம்பிள். அப்போ பீயிங் வெரஸ் இஸ் ரீடர் கேத்ரின் பைசெல் ஆட்டா புக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பிள் சென்டென்ஸில் வந்து கரெக்ட் சென்டென்ஸில் ரொம்ப ஈஸியாக தான் ஐ ஆம் ஹெல்த்தி ஆஸ் யூ ஆர். இது புக் பேக்கில் இருக்கணும் ஒன்று வந்து ஒன்றா கேட்குறேன். கண்டிப்பாக மீனிங்ஃபுல்லாக தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ரோடு மேப் சிம்பிளாக தான் கொடுத்துருவோம். நான் டீட்டெயில் நெக்ஸ்ட் வந்து பேராகிராஃப் போர்ஷன் பாருங்கள். லெசன் பேராகிராஃபில் சீகல் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்சன், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டிக் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெசன் இந்த பாயிண்ட் பேராகிராஃபில் எல்ம் ஸ்ட்ரீட்டும் ஆண்டன் கிரிக்கெட் ரொம்ப முக்கியமான பேராகிராஃப். இந்த வருஷம் பப்ளிக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பேராகிராஃப் வந்து ஆண்டன் கிரிக்கெட் போயமில். நெக்ஸ்ட் இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்கோல்டு மீட் ஸ்ட்ரீட். இதுலேயே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்கன்னா கான்ட்ராக்ட் கம்பேர் பண்ணி ஹாட் ஆர் கோல்டு. அதுவே 4th லைனில் கொடுத்துருக்கனால பர்சனிஃபிகேஷன் எழுதணும். பேரப்ரேஸ் ரொம்ப சிம்பிள் தான். பேரப்ரேஸ் பொறுத்து நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸ் ஒரு வீடியோ போட்டுருக்கோம், அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரீஅரேஞ்ச் ஈஸியாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ 5க்குமே ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கோம். பேசேஜ் ரீஅரேஞ்ச் ஒன்றும் டவுட்டாக இருந்தாலும் விட்டுருங்க, பேசேஜ் கம்ஸ் ஆன்சர் பண்ணிங்க. இந்த 4 கேட்டகரி அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ், பிக்சர், இந்த 4மே நமக்கு பொக்கிசம் மாதிரி. ஏன்னா இந்த 4 அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டீஸ், பிக்சர், நோட் மேக்கிங் வந்துருச்சுனாவே ஸோ கண்டிப்பாக நம்ம நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். ஸ்பாட் தர நல்லா தெரிஞ்ச ஆன்சர் பண்ணி சாய்ஸ் பண்ணணும். யூ மே ஸ்பீக் பொலைட்லி, யூ மஸ்ட் ஸ்பீக் போகிறோம். திஸ் இஸ் த பாய் ஹூம் எடுத்துகிட்டு ஹூ போகிறோம். ஹீ கம், தேர்ட் பர்சன் வந்து எஸ் சேர்த்துலாம் ஹீ கம்ஸ். நெக்ஸ்ட் தோவும் பட்டும் வந்து எதாவது ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆன்சர் நம்ம கொடுத்துருக்கோம். இஸ் திஸ் ய புக், டூ யூ வாண்ட் டு பைனா. நெக்ஸ்ட் மெமரி பாயம், லைஃப் பாயம் ஃபஸ்ட்டு 5 தான் கேட்டிருக்காங்க. மெமரி பாயம் தான் செக். நம்ம கொஸ்டின் பேப்பர் வாங்கணும்னு முதல் பார்க்கறது மெமரி பாயம், நான் டீட்டெயில் பேராகிராஃப் தான் பார்ப்போம். ஸோ நான் டீட்டெயில் பேராகிராஃப் நெக்ஸ்ட் தான் பார்ப்போம். மெமரி பாயம் தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ பயப்படாத 4 பாயம் படித்தா தான் நம்ம எழுத முடியும். நெக்ஸ்ட் இந்த 2 பேராகிராஃபுமே பப்ளிக் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. முழனும் அதுக்கப்புறம் லிட்டில் ஹீரோ ஆலந்து. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கணும் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன், அது பாயம் 2ல் எது ஈஸியாக இருக்குது அது எழுதிக்க. 2க்குமே ஈக்குவல் மாதிரி தான். இது குங்ஃபு பற்றி தான் கேட்டோம், ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது ஆகஸ்ட் 2022 தட் மீன்ஸ் சப்ளிமெண்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். எல்லா கொஸ்டின் பேப்பரும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெட் அப்படின்னா ஷார்பன், இதுக்கு ஆன்டனிம்ஸ் வந்து பிளண்ட்னு சொல்லுவோம். அதையும் பார்த்தீங்கன்னா வச்சு ரஸ்டிக் அப்படின்னா டைப்பிக்கல் கண்ட்ரி சைட் சொல்லுவோம். தட் மீன்ஸ் வந்து ரூரல். ஆன்டனிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் சொல்லி கம்பேர் பண்ணணும். ஏன்னா நெக்ஸ்ட் வந்து கிராஃப்லாம் ஃபைட்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் கம்பேரிசன் வந்து கிளாய்ஸ்டர்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன், அதாவது என்க்ளோசஸ் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் ஓப்பன். 5th ஒன் பாருங்கள் ராங்கா மார்க் இருக்குது, நல்லா கவனிங்க.
கிராங்கி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெக்குலியர், ஸ்ட்ரேஞ்ச், யூனிக்கு சொல்லுவோம். அப்போ அதுக்கான ஆன்டனிம்ஸ் வந்து நோன், KNOW. திருப்பி சொல்கிறேன், ஃபிஃப்த் ஒன்னுக்கு ராங்காக மார்க் ஆயிருக்கு. ஆப்ஷன் பி KNOW நோன் தான் சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்சனன்ஸ் அக்ரிமெண்ட் கிடையாது சினானிம்ஸ். ஆன்டனிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அக்ரிமெண்ட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபர்னிச்சரோட ஃப்ளோர் ஃபர்னிச்சர் தான். ஒபீடியன்ட், டிஸ்ஒபீடியன்ட். ஏடிஎம் வந்து ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின். நெக்ஸ்ட் தே ப்ரிஃபர் டு புட் யூ டு ஒர்க் ஆன் ஃபார்ம் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து அண்டர் வேர்ல்டு, அண்டர் வாட்டர் ரெண்டுமே கம்பேர் பண்ணுறோம். இந்த ஆர்ஸ் ஜம்ப்டு ஓவர் த ஃபென்ஸ். இஃப் ஐ வேர் எ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை. ஃபாஸ்ட் அண்ட் சொல்லும் போது கண்டிப்பாக வுட் கம்பேர் பண்ணுறோம். கண்டிப்பாக தோ ஹி வாஸ் புவர் ஹி வாஸ் ஆனஸ்ட். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. 2 மார்க் கொஸ்டின் இதில் இருக்க கொஸ்டின்ஸ் மட்டுமாவது நீங்கள் வந்து படிங்க, ஷூராக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். லெசன் கொஸ்டின் ஆன்சர், போயம் கொஸ்டின் ஆன்சர் சிம்பிளாக. கிராமருக்கும் நம்ம அப்படியே மார்க் பண்ணியிருக்கோம். எ லெட்டர் வில் பி ரிட்டன் பை மாலா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குணா செட் தட் வாஸ் இஸ் வாட்ச்னு கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் ரீச் த ஸ்டேஷன் பட் ஈ மிஸ்டு தட் மிஸ்டு த ட்ரெயின் சொல்லுவாங்க. அப்போ பட் மட்டும் கம்பேர் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து சொல்லும் போது வந்து ரீஅரேஞ்ச் கண்டிப்பாக ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரோடு மேப், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீகல், எம்பவர்டு உமன், நெக்ஸ்ட் வந்து அட்டிக், அதுக்கப்புறம் கம்பேரிசன் வந்து மிஸ்டர் ஹேமல். தட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் லெசன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டுடேஸ் உமன். தட் மோஸ்ட் இம்பார்ட்டன். ஐ ஆம் தேர்ட் யூனிட் நல்லா படிங்க. அதுக்கப்புறம் லைஃப் பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. அதுக்கு ரைமிங் டைம் கூட சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ரீஅரேஞ்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். பேசேஜ் காம்பரன்ஸும் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 4 கேட்டகரி பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ரைட்டிங் தான் கேட்டு தான். பிக்சர் சூப்பரான பிக்சர் கொடுத்துருக்காங்க, அழகாக எழுதலாம். அதுக்கப்புறம் நோட் மேக்கிங் அண்ட் சம்மர் ரைட்டிங். ஸ்பாட் தேர் வந்து ஷி பேக்ஸ் த கேக் சொல்கிறோம். ஐ ப்ரிப்பேர் காஃபி தேன் எடுத்து போகிறோம். ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹார் எடுத்து யூஸ் போகிறோம். திஸ் இஸ் த பென் வேர் விச் ஐ லாஸ்ட் சிஎஸ் இன்ஸ்டிங் கம்பேர் பண்ணுறோம். மெமரி போயமில் ஐஎம் எவரும் ஃபஸ்ட்டு 5 தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிக்ஸாக்கும் அதுக்கப்புறம் வந்து டெம்பஸ் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா இது ரெண்டுமே ரெடி சிலபஸில் ஃபஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணதுனால. நெக்ஸ்ட் பேசேஜ் ஒலிம்பிக்ஸை பற்றி கேட்டு கண்டிப்பாக ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் மோர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். பீனித், இது பிலோ, இது ரெடியூஸ் சிலபஸ் தான். இண்டிஜியஸ்லி டொமஸ்டிக்லி பைபர்கேட்டட் டிவைட் இன்டு 2. நெக்ஸ்ட் எக்ஸாஸ்டர்னா வீக்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக்னு எல்லாமே வந்து யூஸ் பண்ணோம். அப்போ எனர்ஜெட்டிக், ஃப்ரஸ்ட்ரேட்டிங் வந்து ப்ளீஸிங் சொல்கிறோம். அப்ரிஷியேட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்பைஸ், டீரோட ப்ளூரல் டீர் தான். ப்ரிஃபிக்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் கம்பேர் பண்ண பிபிடி பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி புக்கில் இல்லாத கேட்டிருக்கேன். இட் ஹெல்ப்ஸ் டு பர்ன் அப் த கலோரிஸ். நெக்ஸ்ட் வந்து போர்டிங் பாஸ்ன்னு கம்பேர் பண்ணுறோம். the box jumped into the well. If I were a millionaire I would help. ஏன்னா பாஸ்ட் டென்ஸ் வந்துன்னா would தான் கம்பேர் பண்ணோம். தான் அடுத்து லெசன் 2 மார்க் எல்லாமே ரொம்ப 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 சிம்பிளாக தான், ஈஸியாக தான் ஆன்சர். போயம் கொஸ்டின்ஸும் இந்த பப்ளிக்கில் ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் கொடுத்துருங்க. கிராமர் பாருங்களேன். த ப்ராப்ளம் வில் பி சால்வ் பை ரோசி. சோமோ செட் தட் இட் வாஸ் இஸ் ஃபேவரட் பின் கம்பேர் பண்ணுறோம். சிம்பிள் காம்பவுண்ட் காம்பவுண்ட் ஐ சாய டைகர் இட் வாஸ் உண்டர், ஐ சாய உண்டர் டைகர். இதுவே காம்பவுண்ட் கேட்டால் அண்டு மட்டும் போட்டால் போதும். இது காம்ப்ளெக்ஸ் கேட்டால் ஐ சாய டைகர் விச் வாஸ் உண்டர்னு கம்பேர் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பிள் டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப. இஃப் யூ அப்ளை பாரியலும் யூ வில் கெட் இட் இமிடியட். புக் பேக்கில் இருக்குது. ஒன் மோர் மட்டும் ஓனாக கேட்பாங்க. இந்த எக்ஸாக்டாக ரீஅரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 or 2 ஆன்சர் வந்து அதுக்கு மேட்சப்பில் இருந்தால் கண்டிப்பாக மார்க் கிடைக்கும். அதுக்கப்புறம் லெசன் பேராகிராஃப் வந்து சீகல், எம்பவர்மெண்ட், அதுக்கப்புறம் டெக்னாலஜி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயம் பேராகிராஃப் சிம்பிளாக தான் கொடுத்த லைஃபும் ஐஎம் எவரி. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது ரீஅரேஞ்ச், பேராப்ரேஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீஅரேஞ்ச் கான்செப்ட்டில் டெம்பஸ்ட்டும் அதுக்கு ஜிக்ஸாக் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஈஸி ஆன்சர். நெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ், பிக்சர், நோட் மேக்கிங். அதே கான்செப்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. எரர் பார்ட்ஸ் ரொம்ப தான் வேறு எடுத்துகிட்டு வாஸ் பண்ணணும். இஸ் ஆங்கிரி வித் மீ. கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹெல்ப்னு கம்பேர் பண்ணுறோம். த போயட் அண்ட் ஆக்ட் ஆர் எடுத்து யூஸ் பண்ணுறோம். ஐ லிவ் இன் த யூனிட் ஸ்டேட் ஏன்னா குரூப்பில் கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் லைஃப் டைம்லேருந்து கிடையாது. நாட் மார்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிசப்பியர் சொல்லி அந்த பைலன் கேட்டிருக்காங்க. நான் டீட்டெயில் பார்த்து ஜிக்ஸாக் ஆர் முலன் ரன் ஜிக்ஸாக் ஆர் டெம்பஸ் ரெண்டுமே ஈஸியாக கொடுத்துருக்காங்க. பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப 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 ஈஸியாக தான் இருந்தது. ஈஸியாக ஆன்சர் பண்ணுங்க. போயம் காம்ப்ரிஹென்ஷன் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் பேப்பரில். நெக்ஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒன் மோர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். ஸோ பிளைன்டிவ்லி, சேட்லி, அதுக்கப்புறம் பைபர்கேட்டட் டிவைடர். நெக்ஸ்ட் அப்பீரியன்ஸ், ரஸ்டிக்னா டைப்பிக்கல் கண்டிஷன்ஸ் பண்ணணும். ப்ரீனிங்னா கிளீனிங், சானிடேஷன், டர்ட்டிங். நெக்ஸ்ட் வந்து கிரம்பிள்டுனா ப்ரோக்கன் சொல்லுவோம். ஆன்டினிம்ஸும் அட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது செப்பரேஷன் கொடுத்துருக்கோம் ஆன்டினிம்ஸில். ஸோ அதுக்கு கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலில் கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம சில வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா பார்த்திங்கன்னா ஒரே கொஸ்டின் 2 or 2 ஆன்சர் மேட்சபிளாக இருந்ததுன்னா அப்போ நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் ஆக்சசரி, ஒயில் முடிஞ்சால் ஐஎஸ் வரலாம். ஆக்சசரிஸ், சைல்டுஹுட் கம்பேர் பண்ணுறோம். ஜிபிஎஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், மிஸ்டர் ரேமல், டேர்ன் டு த பிளாக் போன் சொல்லலாம். ஸோ அந்த கான்செப்டில் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைட் வாக்குன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் த ட்ரைல் வாஸ் கண்டக்ட் இன் அக்காடன்ஸ் வித் இது
புக் பேக்கில் இருக்குது. ஓவர் த மூன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. நெக்ஸ்ட் இந்த பேஸ் மெனி ஹார்ட்ஷிப் நெவர் ப்ளஸ் இருந்த போதிலும். ஆக்சுவலாக நிறைய பேர் ஆல்தோ ஈவன் தோ போடலாம் நினைக்கிறேன். ஆல்தோ ஈவன் தோ ஸ்டார்டிங்கில் இடையில வந்து நெவர் ப்ளஸ் தான் போடணும். லெசன் 2 மார்க்கு சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் சிம்பிளாக தான் இருக்குது இந்த கொஸ்டின் பேப்பர். வென் யூ ஃபினிஷ் த பில்டிங்னா வென் வில் த பில்டிங் பி ஃபினிஷ்டு பை யூன்னு கம்பேர் பண்ணுறோம். சேஞ்ச் இன் டேரக்ஷன். பாலூர் செட் ஏஷியா இஸ் த லார்ஜ். பாலூர் செட் ஏஷியா வாஸ் த லார்ஜஸ்ட் கான்டினென்ட் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்னா ஆன் ப்ளஸ் ஒர்க் ப்ளஸ் இன்ஜின் அண்ட் அட்வான்ஸ் கம்பேர் பண்ணுங்க. அப்போ த சில்ட்ரன் சார் த டீச்சர் அண்ட் அட்வான்ஸ் தே ஸ்டுட் அப். இதே கொஸ்டின் காம்ப்ளெக்ஸில் ஆஸ் சூன் அஸ் த சில்ட்ரன் சார் த டீச்சர் தே ஸ்டுட் அப் போட்டால் போதும். நெக்ஸ்ட் அது ரீஅரேஞ்ச் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ரோடு மேப், அதுக்கப்புறம் லெசன் பேரப், அப்படியே லெசன் பேரப் பயன்படுற அப்படியே பார்த்துட்டுவாங்க. எல்லாமே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ரீஅரேஞ்ச் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது 4 அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டீஸு, நெக்ஸ்ட்டு பிக்சர், நோட் மேக்கிங் எல்லாம் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட்டுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் யுவர் ஃபேவரட் ரெசிபி பை ஸ்டார்டிங் ஒரு ஓன் பிளாக் ரெசிபி பற்றி இது பண்ணுறது. நெக்ஸ்ட்டு மெமரி பாயிண்ட்னா ஐஎம் மெமரி இதில் அதுக்கு நான் டீட்டெயில் ஜிக்ஸாக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பஸ் ரெண்டுமே ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் எழுதுற மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் இது கன்ஃபியூஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு ஒன் மோர் பப்ளிக் கொஸ்டின் பேர் பார்த்துருப்பாங்க. கான்சனன்ஸ் அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அச்சீவ்டுன்னு சொல்லுவோம். ஆன்டனிம்ஸ் நெக்ஸ்ட் ஆன்சன்ஸ் ஃபாலோ கம்பேர் பண்ணி அது கிராங்கினா ஸ்ட்ரேஞ்ச். இதில் கம்பேரிசன் பண்ணுறது தான் நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பூன்னா பேன் ஆன்டனிம்ஸு. கர்ஸ்டுக்கும் கம்பேர் பண்ணலாம். ரேபிட்லினா ரொம்ப வேகமாக ஸ்லோலி. செலெக்ஷன் ரிஜெக்ஷன். நெக்ஸ்ட் கம்பேரிசன் லோஃப் ரொட்டி தொண்டு லோஸ் எஃப்ஆர் எப்படின்னா விஎஸ். அப்பியரன்ஸ். நெக்ஸ்ட் ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. த செயிலர்ஸ் சூன் ரேன் அவுட் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர் ரொம்ப முக்கியமான பிளேஸில் ஃபேர்வெல். நெக்ஸ்ட்டு ஃபேர் ஃப்ளேவும் கம்பேர் பண்ணால் த சைல்ட் ஹைட் டேஸ்ட் அண்டர் த ஸ்டேர் அண்டர்லைன் பண்ண 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி அண்டர் த ஸ்டேர். அண்டர்ஸ்னா மாடி படுக்கன்னு சொன்னோம். இஃபி நெக்ஸ்ட் உட் ப்ளஸ் ஆப் ப்ளஸ் பிபி வந்து ஆட் ப்ளஸ் பிபி கம்பேர் பண்ணோம். அப்போ ஆப்ஷன் சி 13th ஒன்று. 14th ஒன்று மை அங்கிள் என்டர் மை ஹவுஸ் வைல் வென் ஆர் வைல் கம்பேர் வேணால் பாஸ் கண்டினியூஸ் சொல்லும் போது அப்போ வென் ஐ வாஸ் டூயிங் மை ஹோம்ஒர்க். அப்போ ஆப்ஷன் ஏ. 2 மார்க்கில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. போயம் கொஸ்டின் ஆன்சரும் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. கிராமர் பாருங்கள். யூ ஆர் அட்வைஸ் நாட் டு பி கேர்லெஸ் டோன்ட் பி கேர்லெஸ். மாயாஸ் ஆஸ்க்டு வென் வாஸ் எக்ஸாம் கம்மிங் தேர்னு கம்பேர் பஞ்சுவேஷன் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரமேஷ் சேஞ்ச் பீயிங் சேஞ்ச் ஸ்ட்ரெஸ் ரமேஷ் மென்டோட் பிளே அல்லது ஆன் சேஞ்சிங் ஸ்ட்ரெஸ் ரமேஷ் மென்டோட் ரெண்டுமே கம்பேர் பண்ணலாம். ரீஅரேஞ்சும் தே ஃபாலோட் மை சஜெக்ட் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ரோடு மேப் சிம்பிள். அதுக்கப்புறம் பேர ஒரு கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணணும். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 4 படிச்சிருந்தீங்கன்னாவே எத்தனை பேரை ஈஸியாக தெரியுதுன்னு கம்பேர் பண்ணலாம். இந்த பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் லைனஸ் வந்து மெட்டாபர் மறந்து விடாது. ரொம்ப சிம்பிளான ஒரு கேட்டனா பேரப்ரேஸும் மார்க் பண்ணியிருக்கோம். ரீஅரேஞ்ச் மேரப்ரேஸ் ஈஸியாக ரீஅரேஞ்சு சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் பார்க்கக்கூடிய 4 கடை நம்ம கையில் இருக்க மிகப்பெரிய வரப்பிரசாதம் சொல்லுவாங்க. அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர், நோட்டீஸ், பிக்சர். சூப்பர் பிக்சர் கொடுத்துருக்காங்க. நல்லா எழுதலாம். நோட் மேக்கிங். அதுக்கப்புறம் ஸ்பாட் தரர் பாருங்கள். ஆன் புக் வந்து ஆன் எடுத்துகிட்டு போகிறோம். ஷி கோஸ் டு த மார்க் எக்ஸ்டர்டே பாஸ்டன்ஸ். அப்போ வேண்டிய இந்த வேர்டை மட்டும் எழுதிடாதீங்க. ஃபுல்லாகவே சென்டென்ஸ் எழுதுங்க. இடம் இல்லாத நம்ம வேர்ட்ஸை மட்டும் நமக்கு அந்த கரெக்ட் பண்ணோம். ஃப்ரம் எடுத்துகிட்டு பார் போடுறோம். சுந்தர் எய்தர் வந்து ஆர் வரணும். நெய்தர் வந்து நார் போடுறோம். ஸோ அப்போ வந்து நார் எடுத்துகிட்டு ஆர் போடுறோம். வி வாட்ச் த ஷீப்ஸ் கிடையாது. ஷீப் தான். ஷீப்பு, டீரு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டில் இதெல்லாம் ப்ளூரல் வந்து அதே வேர்டு தான். நெக்ஸ்ட்டு மெமரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஆஃப் த மிஷன்லேருந்து கேட்டு ருடியார் கிப்ளிங் அவங்கள எழுதப்பட்ட சீக்ரெட் ஆஃப் த மிஷன். நெக்ஸ்ட் வந்து லிட்டில் ஹீரோ பாலன் ரொம்ப முக்கியமாக மூலம் 2 பேராகவே ரொம்ப முக்கியமான எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசேஜ் காம்படிஷன் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ப்ரீவியஸ் இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பேப்பர். லாஸ்ட்டாக சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஜூன் 2023 சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். கேக்கல், ஷார்ப் நாய்ஸ், அஃப்ளூயன்ட், வெல்த்தி, ஃப்ரைல், வீக், ரஃப்லி, சேட்லி சொல்லுவோம். சினானிம்ஸ், ஆன்டினிம்ஸ், கிராப்பிலி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்சனன்ட், டிஸ்அக்ரிமெண்ட், இன்க்ளூஷன், எக்ஸ்க்ளூஷன். புக் பாக்ஸோட ப்ளூரல் பாக்ஸஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட்னு கம்பேர் பண்ணுறோம். ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் வந்து டேக் ஆஃப். த ஏர் இன்ஸ்ட்ரக்டர் the air was to instruct the patient to wear the seat belt during the take off. நெக்ஸ்ட்டு ப்ளே திங் அதை நெக்ஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது இட் டிடன்ட் டர்ன் அப் டியூ டு சொல்கிறோம். ஆப்பன்ஸ் ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் வந்து ஆப்பன்ஸ் ரேர்லி. ஐ ஃபர்காட் தட். நெக்ஸ்ட்டு வந்து 2 மார்க்கு ரொம்ப சிம்பிளான 2 மார்க் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து போயம் கொஸ்டின் ஆன்சர் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. கிராமர் பாருங்கள். த எனிமி ஹஸ் பீன் டிஃபீட்டட் பை அவர் ஆர்மி. த கேப்டன் ஆர்டர் ஆர் அட்வைஸ் த சோல்ஜர் டு மார்ச் ஃபாஸ்ட். ராதா வாசில் பட் ஷி வாஸ் நாட். இதே கொஸ்டின் வந்து காம்ப்ளெக்ஸில் கேட்டால் தோ மட்டும் முன்னால் போட்டால் போதும். இதே கொஸ்டின் சிம்பிள் கேட்டால் இன்ஸ்பெக்டா பர் பீயிங் இல்னஸ் ராதா வாஸ் நாட் ஆஸ். இதே கொஸ்டின் வந்து நாட் எடுத்துகிட்டு கேட்டாங்கன்னா அண்டு தான் போடணும். காம்ப்ளெக்ஸ் வந்து ஆஸ் போடணும். சொல்லி கொடுத்துருக்கோம் நிறைய டைம் தர. ரீஅரேஞ்சு சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு மேப், நெக்ஸ்ட்டு பேராகிராஃப், போயம் பேராகிராஃபும் ஈஸியாக எழுதலாம். அதுக்கப்புறம் பேராபிரேஸ். நெக்ஸ்ட்டு 4 கேட்டகரியில் இந்த ரீஅரேஞ்ச் கேட்டகரி ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நம்ம எல்லாமே ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ், பிக்சர், நெக்ஸ்ட் நோட் மேக்கிங். ஸ்மார்ட் தரன்னு பாருங்கள். ஆர் எடுத்துகிட்டு யூஸ் போடுறோம். கசின் அதுனா ஷி as well as her cousin is hard working. My son is fond of Sachin is senior than
சென்டென்ஸ் 2 போடுறோம், வாஸ்கோட காமா வாஸ் த ஃபஸ்ட்டுங்க போடுறோம். மெமரி பாயிண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள், லைஃப் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் நான் டீட்டெயில் பற்றி 6 ஆக்கும் கம்பேரிசன் பண்ணும் மூலம் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பேர். நெக்ஸ்ட் பங்கி ஜம்பிங் புக் பேக்கில் இருக்கிற பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஒன் மோர் பப்ளிக் கொஷின் பேப்பர். இதையும் வந்து ஃபைனலாக பார்க்க போகிறோம். பிளைன்டிவ்லி சேட்லி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைலேட்டட். இந்த கொஷின் பேப்பர் தான் ப்ரீவியஸ் இயர் தட் மீன்ஸ் மார்ச் 2023 பப்ளிக் கொஷின் பேப்பர். இதில் ஒரு மிஸ்டேக் இருந்தது. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு 3 கொஷின் முடிஞ்ச உடனே 4th கொஷனில் சூஸ் த அப்ராப்ரியேட் ஆன்டனியும் பார்த்து இட்டாலிஸ் வேணும் ஒரு லைன் கொடுக்கல. அதனால் லாஸ்ட் இயர் 4, 5, 6 ஸ்டூடெண்ட் எது எழுதியிருந்தாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க. நீங்கள் எப்பயுமே 1, 2, 3 சினானிம்ஸ் 4 to 6 ஆன்டனிம்ஸ் எழுதிக்கங்க. அப்போ நம்ம கம்பேர் பிளைன்டிவ்லி சேட்லி, டைலேட்டட்னா வைடன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாங்க்டுனா புல்லோட சினானிம்ஸ். ஆன்டனிம்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஆன்டனிம்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம். கிராங்கினா ஸ்ட்ரேஞ்ச் கம்பேர் பண்ணுவோம். அப்போ நம்ம ஃபெமிலியர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமோஷன் காம்னஸ் சொல்கிறோம். கன்ஃபியூஷன் சினானிம்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்டு டல் கம்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபார்முலாக்கு ஃபார்முலேயும் கரெக்டு, ஃபார்முலாஸும் கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து ஃபெயிலியர் கம்பேர் சிடி காம்பேக்ட் டிக்ஸ்ட் த மதர் இன்ஸ்ட்ரக்ட் த மேட் டு லுக் ஆஃப்டர். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது சன் கிளாஸஸ் கீப் த புக்ஸ் ஆன் த டேபிள் மை பேரண்ட்ஸ் வில் ரிட்டன் ஆர் ரிட்டன் ரெண்டுமே. நெக்ஸ்ட்னு சொல்லும்போது ஃபியூச்சரும் கம்பேர் பண்ணலாம், ப்ரெசென்ட் டென்ஸ்லையும். ஏன்னா பிளானிங் திங்ஸ்னால் ப்ரெசென்ட் டென்ஸ்லையும் ப்ரெசென்ட் கண்டினியூஸையும் கம்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட் யூ கேன் நாட் செக்யூர் தான். இது இல்லாவிட்டால் அன்லெஸ். லெசன் 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. போயம் கொஸ்டின் வந்து ஈஸியாக தான். கிராமர் வந்து ரொம்ப சிம்பிள். எப்பவுமே ஆக்டிவ் இருந்து பேசி தான் கேட்பாங்க. ஆனால் இப்போ வந்து பேசினேன் தட் பாட்ரைஸ் வாஸ் பெயிண்டட் பை மை கிராண்ட். அப்போ மை கிராண்ட் மதர் பெயிண்டட் தட் பாட்ரைன்னு ரிவர்ஸில் கேட்டாங்க. ஷி ஆஸ்க்டு வென் ஹி வுட் கால் ஹர்ன் கம்பேர். பஞ்சுவேஷன் சிம்பிள் காம்பவுண்ட் கம்பேர் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. ராகவ் இஸ் சிக் பட் இ அட்டன்ஸ் இன்ஸ்பெக்ட் ஆஃப் பீயிங் சிக்னஸ் ராகவ் அட்டன்ஸ் த ரிகர்சல் கம்பேர் பண்ண. அல்லது வந்து பண்ணி டெஸ்பெக்ட் பீயிங் சிக்னஸ் ராகவ் அட்டன் த ரிகர்சல். அல்லது இன்ஸ்பெக்ட் ஆஃப் இஸ் பீயிங் சிக்னஸும் கம்பேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப 2 ரியரையும் புக் பேக்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க. ஆஸ் ஐ எம் ஹெல்த்தி ஆஸ் யூ வரும். அதுக்கப்புறம் ரூபன் ஸ்பீக் 2 லாங்குவேஜ் பிசைட் ஜெர்மன் கம்பேர் பண்ணுவேன். ஸோ அந்த கான்செப்ட்லேருந்து ரெண்டுமே கேட்டிருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்து கம்பேரிசன் பண்ணும்போது ரோடு மேப் லெசன் பேராகிராஃப் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் இயர் பப்ளிக்கில். போயம் பேராகிராஃப் ஆண்டன் கிரிக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்திருந்தது. லைவ் போயமும் கேட்டிருந்தாங்க. ரீஅரேஞ்ச் சிம்பிளாக தான் கொடுத்துருங்க. புக் பேக்கில் தான் அது 4th யூனிட்லேருந்து ஏஜ் மாதிரி கேட்டிருந்தாங்க. பேசேஜ் காம்பரிஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் இந்த 4 கேட்டகரி ஒரு செக் வச்சிருந்தாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் லெட்டர் ரைட்டிங் எப்பயும் நோட்டீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஆனால் நோட்டீஸ் பண்ண ரிப்போர்ட். அப்போ வேறு என்னெல்லாம் வரலாம் சார் அப்படின்னா இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ண ரிப்போர்ட் வரலாம். ரிப்போர்ட்டுக்கு பதிலாக மெசேஜ் ரைட்டிங் இருக்குது, இமெயில் ரைட்டிங் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அட்வர்டைஸ்மெண்ட் வந்ததுன்னா சந்தோஷம். அட்வர்டைஸ்மெண்ட் பதிலாக நீங்கள் போஸ்டர் மேக்கிங் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. திருப்பி சொல்கிறேன், அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்டர். ஏன்னா பிடிஏ கொஸ்டின் போஸ்டர் மேக்கிங் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கான்செப்ட்டில் நோட்டீஸ், நெக்ஸ்ட் ரிப்போர்ட், மெசேஜ், இமெயில் ரைட்டிங் இந்த 4 கேட்டிங் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பிக்சர் ரைட்டிங் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கேட்டேன். கபடி பற்றி அழகாக எழுதியிருக்கலாம். பிக்சர் ரைட்டிங் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் எதை பற்றி கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற டாபிக் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நோட் மேக்கிங், சம்மர் ரைட்டிங், ஸ்பாட் தர ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அந்த ஹேஸ் எடுத்துகிட்டு ஹேவ் போகிற மாதிரி. ஒன் ஆஃப் த பாய்ஸ் ஆர் எடுத்து ஐ பாட் ஏ புக்னா ஸ்ரீனா அவாய்ட்ஸ் ஈட்டிங். இது புக் பேக்கில் இருக்குது. த ட்ரீன் ரன்ஸ் ஃபாஸ்ட். மெமரி பாயிண்ட் வந்து சீக்ரெட் ஆஃப் த மிஷன் வந்து ஃபர்ஸ்ட் பை. நோமன் ஆர் பாரி நல்லா படிங்க. நிறைய பேர் நோமன் ஆர் பாரி நீங்கள் விட்டுறீங்க. எதுவுமே படிக்கலாம். ஃபர்ஸ்ட் 5 லாஸ்ட் 5 படிங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அன்டிட்டல் பேராகிராஃப் செக் வச்சுருந்தாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு 5 யூனிட்லேருந்து எந்த பேராகிராஃப்னு கேட்கல. ஸோ 6th 7th ஏன்னா ப்ளூ பிரிண்ட் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு 4 படித்து வச்சுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டில் லிட்டில் ஹீரோ பாலேருந்து படித்து வச்சுங்க. ஏன்னா கண்டிப்பாக அது மட்டும் மற்ற ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அதுக்கான கதை தெரிஞ்சவங்க ஈஸியாக எழுதிக்கலாம். அதுக்கு பேசேஜ் காம்பினேஷன் ரொம்ப சிம்பிளாக ஜங்க் ஃபுட். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டீடைல் இது பிடிஏ கொஸ்டின் தான் கேட்டேன். நான் உங்களுக்கு திருப்பி சொல்லக்கூடியது என்னென்னா இந்த ஒரே ஒரு பர்டிகுலர் வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஸோ எல்லா பப்ளிக் 2019 2023 வரைக்கும் இருக்க எல்லா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸுமே நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பயன்படுத்தி இந்த 1 வீக் வந்து நம்ம 2019 2023 வரைக்கும் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் ப்ளஸ் அடிஷனல் கொஸ்டின் பேப்பர் எது தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் அப்போ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் சடனாக பார்க்க முடியாது. ஸோ அதுக்காக இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 1 வீக் நம்ம கையில் இருக்க ஒரு கோல்டன் டைம், நம்ம கையில் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான நாள். ஸோ இந்த நாட்களை சரியாக பயன்படுத்திக்க கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ வேறு ஏதாவது சப்ஜெக்ட் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது சப்ஜெக்ட் கொஸ்டின் பேப்பர் வேணாலும் நம்ம அப்லோட் பண்ணுறோம். நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டேஸ் வந்து உங்களுக்காகவே ஆரம்பித்த சேனல் தான். அதனால் கவலைப்படாமல் இருங்க. கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். என்ன கொஸ்டின் பேப்பர், ஸ்டடி மெட்டீரியல், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஷார்ட்கட் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணுறதை பயன்படுத்திங்க. இந்த வீக்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பருக்கான வீக் தான். ஸோ நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட் டே, இன்னைக்கு சண்டே வந்து நம்ம என்ன பண்ணோம், இங்கிலீஷ் 2019 2023 சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் 2019 2023 வரைக்கும் இருக்க இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ், அதுக்கப்புறம் சயின்ஸ், அதுக்கப்புறம் மேத்ஸ், அதுக்கப்புறம் தமிழ் கடைசி அப்லோட் பண்ணுறோம். அது மட்டும்
இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் 2023ல டிஜி சார்பில் சாம்பிள் கொஸ்டின் பேப்பரும் கவர்மெண்ட் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அந்த கொஸ்டின் பேப்பரும் ஆன்சர்ட் அப்லோட் பண்ணுறோம். ஸோ எதுக்கும் கவலைப்படாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். யாமிருக்கா பைமன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சேனல் உங்களுக்காகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் GR Success STC. Thank you all.